Hi students, welcome to our academy. பாத்தீங்கன்னா நம்மளுடைய போட்டித் தேர்வு ஒவ்வொரு போட்டித் தேர்வு தயாராக மாணவர்கள் அடுத்த ஒரு வேலை வாய்ப்பாக புதிதாக நம்ம ரீசெண்டா பாத்துட்டீங்கன்னா நமக்கு வந்து ஒரு நீங்க ஒரு பிரஸ் அதாவது ஒரு பிரஸ் ரிலீஸ் பார்த்திருப்பீங்க. என்ன அப்படி பாத்தீங்கன்னா புதிதாக பதவி ஏற்ற நம்மளுடைய வனத்துறை அமைச்சர் அவர்கிட்ட இருந்து ஒரு பிரஸ் ரிலீஸ் வந்துரு. என்ன அப்படி பாத்தீங்கன்னா வனத்துறையில் காலியாக உள்ள பணியிடங்கள் கிட்டத்தட்ட 1100க்கு மேல காலியாக உள்ள பணியிடங்களை விரைவில் நிரப்புவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ ஃபாரஸ்ட் சர்வீஸ் அந்த எக்ஸாம்ல வந்து நடத்திக்கிட்ட ஒரு 3 வருஷங்கள் ஆச்சு, 3-4 வருடங்கள் ஆச்சு. அவங்க வந்து கோவிடுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம் நடத்தினாங்க. அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம்ஸ் வந்து கால்ஃபர் எதுவுமே விடல. ஓகேவா, அந்த போர்டு வந்து ஒரு காலத்துல ஆக்டிவா இருந்தது. ஒவ்வொரு வருஷமும் ஒரு கால்ஃபர் 2-3 கால்ஃபர் விட்டு இருந்தாங்க. இப்போ வந்து எதுவுமே கால்ஃபர் இல்ல. அப்ப இப்போ அந்த துறை டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய வேகன்சி நிரப்புவதற்காக அவங்க வெளியிட்டு இருக்கிறாங்க ஒரு அறிவிப்பு மாதிரி. அப்போ ஒரு எக்ஸாமுக்கு நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ண போறோம். அப்போ அந்த எக்ஸாம் படிக்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா அந்த டிபார்ட்மெண்ட்ல என்னென்ன வேகன்சிஸ் வருது, என்னென்ன வகையான எக்ஸாம்ஸ் நடக்குது, அந்த எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, அந்த எக்ஸாம் என்ன குவாலிஃபிகேஷன், எப்போ எவ்வளவு வேகன்சி விட்டாங்க, அந்த கேள்வித்தாள் எப்படி இருக்கும், இந்த எல்லா விஷயத்தையும் நம்ம படிக்க போறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப நீங்க தேடி அங்கங்க ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பாக்குறத விட நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம், இன்னைக்கு வீடியோல மொத்தம் எத்தனை வகையான எக்ஸாம் இந்த TNFURC அவங்களுடைய துறையிலிருந்து வெளியிடுறாங்க, மொத்தம் எத்தனை வகையான எக்ஸாம்ஸ் நடக்குது, அதாவது எத்தனை வகையான வேகன்சி வெளியிடுறாங்க, அந்த ஒவ்வொரு வேகன்சிக்கும் ஒவ்வொரு தலைப்போட வேகன்சிக்கும் என்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், அதுக்கப்புறம் என்ன நெக்ஸ்ட் லெவல்ல அவங்க எப்படி வந்து செலக்ட் பண்றாங்க, இந்த எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள்ல இந்த ஃபாரஸ்ட் சர்வீஸ் எக்ஸாமுக்கே நம்ம போக்கஸ் பண்ணி அடுத்தடுத்து கேள்வித்தாள் எப்படி இருக்கும், சிலபஸ் என்ன இருக்கும், இதுக்கு முன்னாடி நடந்த ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சர் தேர்வுகள்ல எப்படி எல்லாம் ஸ்பிளிட் அப், ஒவ்வொரு தேர்வுகளையும் எவ்வளவு, அதாவது ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க, இந்த எல்லா விஷயத்தையும் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்கலாம். அப்ப அதோட தொடக்கமா நம்ம இன்னைக்கு வீடியோல நம்ம எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஏஜ் இந்த விஷயம் பார்க்கணும். நிறைய பேர் கன்ஃபியூஷன், ஏஜ் ஒரு கன்ஃபியூஷனா இருக்கும். நான் இந்த டிகிரி படிச்சிருக்கேன், நான் எலிஜிபிளா, நான் +2 முடிக்கிறேன் எலிஜிபிளா, 10th முடிச்சிருக்கேன் எலிஜிபிளா, நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு. எல்லாத்துக்கும் இந்த வீடியோ நம்ம வீடியோ கொடுக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க TNFA, அதாவது தமிழ்நாடு ஃபாரஸ்ட் யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் கமிட்டி அப்படி சொல்லுவாங்க. இதுவும் TNPSC மாதிரி TNSURB, அதாவது TNSURB, தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் போர்டு, இந்த மாதிரி இதுவும் ஒரு போர்டு தான். ஓகேங்களா, சோ இவங்க வருஷம் போர்டு எக்ஸாம் நடத்தக்கூடியவங்க தான். இவங்களுக்கு எக்ஸாம் நடத்தக்கூடிய எல்லா உரிமைகளும் இருக்கு. ஓகேங்களா, இப்ப வனத்துறை தேர்வுகள் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படி பாத்தீங்கன்னா ஃபாரஸ்டர் எக்ஸாம். ஓகேங்களா, இதுதான் இவங்க வெளியிடக்கூடிய எக்ஸாம்ல டாப் லெவல் எக்ஸாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் TNPSC நடத்தக்கூடிய தேர்வுகளை டாப் லெவல்னா குரூப் 1 சொல்றோமா, TNUSRB SI சொல்றோமா, அதே மாதிரி இந்த கமிட்டி நடத்தக்கூடிய போர்டுல டாப் லெவல் எக்ஸாம்ல இந்த ஃபாரஸ்டர் எக்ஸாம் தான். இதுதான் கொஞ்சம் பே லெவல் அதிகம். நம்ம அடுத்த வீடியோ சேலரி லெவல் தான் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஏஜ் பார்க்க போறோம். எவ்வளவு மினிமம் ஏஜ், எவ்வளவு மேக்ஸிமம். OC, அதாவது இந்த கேட்டகரி எல்லாமே மீதி இருக்கக்கூடிய ஜெனரல் கேட்டகரி பீப்புளுக்கு மட்டும் ஏஜ் மினிமம் 21 கம்ப்ளீட் ஆயிருக்கணும், மேக்ஸிமம் 30 இருக்கணும். அப்ப 21ல இருந்து 30 வரைக்கும் இருக்கணும். அடுத்து பாருங்க BC, MBC, BCMI, SC, SCA, ST இந்த எல்லா கேட்டகரிக்கும் வயது பார்த்தீங்கன்னா 21 இருந்து 35 வயதுக்குள்ள இதுதான். நிறைய பேர் இந்த எக்ஸாம் மத்த போர்டு PC தேர்வுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ஏஜ்ல இருக்கும். அந்த மாதிரி கிடையாது. 35 வரைக்கும் நீங்க எக்ஸாம்ஸ் எழுதிக்கலாம். ஏஜ் வரலாம். ஏஜ் ரிலாக்சேஷன் நிறைய பேர் டவுட்டுக்கு முடிஞ்சிருக்கும். மேபி ஆக்சுவலா வந்து கோவிட் முடிஞ்சிருக்கு. கோவிட் 2020 இருந்து அதுக்கப்புறம் எக்ஸாம் வைக்கல. 2018 தான் கடைசி கால்ஃபர் வந்தது. அதுக்கப்புறம் இந்த போர்டு வந்து எக்ஸாமே கண்டக்ட் பண்ணல. மேபி கோவிட் தான் இருந்ததுனால மேபி நமக்கு ஏஜ் ரிலாக்சேஷன், மேலும் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய போர்டு வந்து எக்ஸ்ட்ரா 2 வருஷம் கொடுத்திருந்தாங்க. அதனால இந்த போர்டுலையும் மேபி 30 வயசு 32ஆவும் 35 வயசு 37ஆவும் மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம பழைய ரெக்ரூட்மெண்ட்டை வச்சு நம்ம சொல்றோம். மேபி நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு நம்ம தெளிவா பார்க்கலாம். ஓகேங்களா, இதுதான் ஏஜ் குவாலிஃபிகேஷன். அடுத்து பாருங்க எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபாரஸ்டர் எக்ஸாமுக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபாரஸ்டர் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் இந்த வேகன்சிக்கு இது டைப் 1 ஒரு வகையான எக்ஸாம். இதுக்கு BSc படிச்சிருக்கணும், அப்படிதானே இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். இந்த 2 டிகிரி படிச்சவங்க மட்டும் தான் எலிஜிபிள். வேற BA, BCom, MBA, BBA இந்த வகையான டிகிரி படிச்சவங்க நான் எலிஜிபிள். ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா, அது என்ன வரிசையில படிச்சவங்க எப்பவும் போல 10 +2 +3 அதெல்லாம் 4, அதாவது 3 வருஷம் டிகிரினா BSc, 4 வருஷம் டிகிரினா இன்ஜினியரிங். இந்த வரிசையில தான் படிச்சிருக்கணும். ஓகேங்களா, சரி லிஸ்ட் ஆஃப் டிகிரி. சார் BSc நான் டிஃபரெண்டா டிகிரி படிச்சிருக்கேன், எலிஜிபிளா பார்க்கலாமா? பாருங்க என்னெல்லாம் பாருங்க. அக்ரிகல்ச்சர், BSc அக்ரிகல்ச்சர், அனிமல் ஹஸ்பண்டரி, பாட்னி, கெமிஸ்ட்ரி, சுவாலஜி, ஜியாலஜி, அப்புறம் இன்ஜினியரிங். all engineering subjects including agriculture engineering படிச்சிருந்தா கூட கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எந்த வகையான டிகிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்
பிசிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் கூட சயின்ஸ் மட்டும் மேக்ஸ் கூட படிச்சவங்க எல்லாருமே எலிஜிபிள். அப்ப சயின்ஸ் சம்பந்தமான டிகிரி படிச்சவங்க எல்லாருமே இதுல எலிஜிபிள். பிளஸ் இன்ஜினியரிங் பசங்க எல்லாருமே எலிஜிபிள். ஓகேங்க, நல்லா பாத்துக்கோங்க. மெயினா ஆண்களும் அப்ளை பண்ணலாம், பெண்களும் அப்ளை பண்ணலாம். பெண்களுக்கும் தனிப்பட்ட வேகன்சி யூனிஃபார்ம் சர்வீஸ் மாதிரி இங்கேயும் தனிமட்ட முறையில் 30% ரிசர்வேஷன் ஒதுக்கி வச்சிருவோம். ஆண்களுக்கு மட்டும் இந்த எக்ஸாம் கிடையாது. நிறைய பேர் தப்பான பிம்பம் இருக்குது. ஓகே, ஆண்கள் பசங்க மட்டும் தான் இதை போக முடியும் அப்படிதான் கிடையாது. பெண்களும் தாராளமா இந்த எக்ஸாம் எழுதுறாங்க. ஓகே, லிஸ்ட் ஆஃப் டிகிரி படிச்சாச்சா, இதுதான் எஜுகேஷன். அப்ப ஏஜ் பார்த்தாச்சு, அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் ஹைட், நிறைய பேர் ஹைட் ஒரு குறைபாடா சொல்லுவாங்க. ஓகே, ஹைட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மெயிலா இருந்ததுன்னா 163 ஹைட் இருக்கணும், ஃபீமேலா இருந்ததுன்னா 150 as usual. அப்புறம் செஸ்ட் எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா 79, எக்ஸ்பென்ஷன்ல பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர் இருக்கு. இதெல்லாம் as usual டிஎன்எஸ் எஸ்ஐபிசி இருக்கிற மாதிரி அதேதான். இது என்ன ஒரு சின்ன எக்ஸெப்ஷன் யார் கொடுத்திருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா எஸ்டி மாணவர்களுக்கு. ஓகேவா, சிறந்த எக்ஸெப்ஷன். ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்ம சாதாரண மக்கள் வந்து எல்லா எக்ஸாமும் போக, ட்ரைப் பீப்புள் எஸ்டி பீப்புள் தான் பாத்தீங்கன்னா எல்லா எக்ஸாமுக்கும் அவங்களால போக முடியாது. ஓகேங்களா, அதனால அவங்களுக்கு மட்டும், ஏன்னா ஒரு சில பழங்குடியினர்கள் வந்து ஷார்ட்டா தான் இருப்பாங்க, அதனால வந்து அவங்கள வந்து தள்ளி பார்க்க முடியாது. அதனால எஸ்டி பீப்புளுக்கு மட்டும் ஹைட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150 இருந்தாலே அவங்க எலிஜிபிள் ஹைட். ஓகேங்களா, மாணவர்கள் வந்து ஆண்கள் மாணவர்கள் 150 இருந்தாலே எலிஜிபிள். பெண்கள் 145 கீழே இருந்தாலும் 142 என்னமோ அது கீழே இருந்தாலே அவங்களே எலிஜிபிள். ஓகே, அப்ப எஸ்டியோட ஹைட் ரொம்ப கம்மியா இருந்தாலும் அவங்க எலிஜிபிள். ஓகே, அடுத்து ஃபாரஸ்டர் எக்ஸாமுக்கு மட்டும் இன்டர்வியூ இருக்குங்க. அடுத்த வைக்கக்கூடிய எக்ஸாமுக்கு எதுவும் கிடையாது. ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வச்சது கிடையாது. ஃபாரஸ்டர் மட்டும் டிகிரி குவாலிஃபிகேஷன். ஓகே, அதனால இன்டர்வியூ இருக்குது. இன்டர்வியூக்கு எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1:3 ரேஷியோல. அப்போ ஒரு 10 வேகன்சி வருதுன்னா 30 பேர் தேர்ந்தெடுப்பாங்க இன்டர்வியூக்கு. புரியுதா? இன்டர்வியூக்கு எவ்வளவு மார்க்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா 25 மார்க்ஸ். இதுதான் ஆக்சுவலா வந்து இந்த லெவல் ஆஃப். ஓகே, ஃபர்ஸ்ட் லெவல் இது, அடுத்த லெவல் இது, அடுத்து இன்டர்வியூ வைக்கிறாங்க. இதுதான் ஃபாரஸ்டர் எக்ஸாம். ஓகே, மெயினா நம்ம பார்க்க வேண்டியது ஏஜ், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தெளிவா பார்த்து வச்சுக்கோங்க. ஃபாரஸ்டர் எக்ஸாம். அடுத்து பார்க்கலாம். அடுத்து இவங்க என்ன வகையான எக்ஸாம் வைக்கிறாங்க அப்படி பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கார்டு. ஓகே, இந்த ஃபாரஸ்ட் கார்டு எக்ஸாம்லயே 2 வகையா வைப்பாங்க. ஒன்னு பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கார்டு, சாதாரண ஃபாரஸ்ட் கார்டு எஃப்டி அப்படி சொல்லுவாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருக்கிறவங்களுக்கு மட்டும், அதாவது பெரிய பெரிய ஆபீசர்ஸ்க்கு வந்து டிரைவரா ஓட்டுறவங்க வந்து இந்த தேர்வு எழுதி போகலாம். ஓகே, டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு தனி வேகன்சி. போன தடவை ஆக்சுவலா வந்து போன வருஷம் வந்து 2018 இந்த வேகன்சி வந்தது, கிட்டத்தட்ட 90 வேகன்சி வந்தது. அதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்ல யாருமே எக்ஸாமே எழுத வரல, அப்ளேவே பண்ணல. ஓகே, ஏன்னா யாருக்கிட்டையும் அந்த குவாலிஃபிகேஷன், இந்த டிகிரி படிச்சவங்க யாருக்கிட்டையுமே என்ன டிரைவிங் லைசன்ஸ் இல்ல பாருங்க. அதாவது இருந்தாலும் உங்களுக்கு அந்த அவேர்னஸ் இருக்கு, இந்த மாதிரி எக்ஸாம் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அப்ளை பண்ணவே இல்லை. அப்போ நடந்து முடிந்த ஒரு 100 வேகன்சி வந்ததுல ஒரு 95 வேகன்சி கேரி ஃபார்வர்டு, அப்படியே 2018 வேகன்சி இன்க்ளூட் பண்ணாங்க. பாருங்க, இந்த மாதிரி தான் இருக்குது. அக்கா, போதிய அவேர்னஸ் இல்லாம நிறைய பேர் நீங்க தெரிஞ்சவங்க அப்ளை பண்ணுங்க, லைசன்ஸ் வச்சிருக்கிறோம். ஓகே, அப்ப 2 வகையா வரும், 2க்கும் தனித்தனி வேகன்சியா வரும். இது இருக்கிறவங்க இதுலயே போட்டி போடலாம், இது தனியா இது மட்டும் போட்டி கூட போடலாம். ஏஜ் பார்க்கலாம், ஏஜ் எல்லா எக்ஸாம் செய்யுறாங்க. இங்கேயும் பாருங்க, ஓசி இருக்கிறவங்களுக்கு 21 ல இருந்து 30, பிசி, எம்பிசி, பிசிஎம், எஸ்சி, எஸ்டி இருக்கு 21 ல இருந்து 35 வரைக்கும். மேபி ரிலாக்ஸேஷன் கொடுக்கலாம். நான் சொன்ன மாதிரி தான் 2 வருஷம் ரிலாக்ஸேஷன் எதிர்பார்க்கலாம். கன்ஃபார்ம் நான் சொல்றது எதிர்பார்க்கலாம். அடுத்து பாருங்க, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா இந்த ஃபாரஸ்ட் கார்டுக்கு வந்து +2 முடிச்சிருந்தாலே போதும். ஓகே, கம்ப்ளீட் +2 வித், அதுதான் முக்கியம். +2 முடிச்சா எல்லாரும் +2 முடிச்சவங்க அப்ளை பண்ண முடியாது. வித் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, சுவாலஜி ஆர் பாட்னி, இந்த டிகிரி. ஓகே, இந்த டிகிரி படிச்சவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் இப்போதைக்கு. மேபி அடுத்த கம்மிங் வரக்கூடிய நோட்டிபிகேஷன்ல மேபி கம்ப்யூட்டர் சயின்ஸ் சேர்க்கலாம், பாப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, அதை நம்ம இப்போதைக்கு எதுவும் கன்ஃபார்ம் பண்ண முடியாது. மேபி தான். ஓகேங்களா, அப்ப இப்போதைக்கு லாஸ்ட் நோட்டிபிகேஷன் வச்சு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, அதாவது நம்ம மேக்ஸ், பயோ சொல்றோம், அது பயோ சொல்றோம்ல, இந்த குரூப் எடுத்தவங்க மட்டும், இந்த கம்ப்ளீட் 12th கம்ப்ளீட் பண்ணவங்க இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள். ஓகே, இப்போ இதுல இந்த ஹிஸ்டரி குரூப், காமர்ஸ் குரூப் படிச்சவங்க கொஞ்சம் வந்து காம்படிஷனுக்கு உள்ளே வர மாட்டாங்க, அப்ளை பண்ண முடியாது. ஓகேங்களா, அடுத்து ஹைட், ஷேப் 163, 150 ஃபீமேலுக்கு. எஸ்டிஆர் இருந்தா கம்மி தான், நான் சொன்ன மாதிரி எஸ்டிஆர் இருந்தா கொஞ்சம் கம்மி, அவங்களுக்கு ஹைட் வந்து பெரிய பாரபட்சமே கிடையாது. அடுத்து பாருங்க, பிசிக்கல் டெஸ்ட். இதுக்கு பிசிக்கல் டெஸ்ட் இருக்கு. நான் அடுத்த வீடியோல நான் பிசிக்கல் டெஸ்ட் பத்தி நான் சொல்றேன். என்ன ரேஷியோ தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1:3 ரேஷியோல. ஓகே, எத்தனை வேகன்சி 100, இதெல்லாம் அதிகமா வரும். ஓகேங்களா, இந்த ஃபாரஸ்ட் கார்டு வேகன்சி தான் அதிகம் வரும். அடுத்த வீடியோல எல்லாம் தெளிவா சொல்றேன். 100 வேகன்சி இருக்குன்னா 300 பேரை தேர்ந்தெடுப்பாங்க பிசிக்கல் என்டூரன்ஸ் டெஸ்ட்டுக்கு. ஓகேங்களா, அதுக்கு தனியா டெஸ்டரா இருக்கும். ஓகே, அப்ப இதுதான் ஃபாரஸ்ட் கார்டுக்குரியது. லைசன்ஸ் வச்சிருந்தவங்களுக்கு லைசன்ஸ் டிரைவிங், அவர் எப்படி டிரைவிங் பண்றாங்கன்னு சொல்லிட்டு தனியா டெஸ்டே வைப்பாங்க. சரிங்களா, அடுத்து பார்க்கலாமா. அடுத்து லாஸ்டா நடத்தக்கூடிய ஒரு எக்ஸாம் பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் வாட்சர். ஓகே, இது வந்து எல்லாருமே அப்ளை பண்றாங்க, பிசி மாதிரி. ஓகே, பிசி எக்ஸாம் வருதான், ஈக்குவல் டு பிசி, அதுதான். ஓகே, சிலபஸ் உள்ள குவாலிஃபிகேஷன் வரும். ஓகே, ஏஜ் பாருங்க 21 ல இருந்து 30. பிசி எக்ஸாம்ல ஜஸ்ட் மிஸ்ல போயிருப்பான் பாருங்க,
இந்த வாரம் தான் ரிசல்ட் வந்திருந்தது, ஜஸ்ட் மிஸ்ல போயிருக்கும் சார். ஒரு மார்க் ஒரு கொஸ்டின் நான் போட்டிருந்தா உள்ள போயிருப்போம் சார், 2 கொஸ்டின் போட்டிருந்தா உள்ள போயிருப்பேன். அவங்க அடுத்த வருஷம் மேபி அவன் எக்ஸாம் எழுத கூட முடியாம இருக்கலாம், ஏன்னா ஏஜ் பாரா இருக்கும். ஆனா அவன் இந்த எக்ஸாம் எழுதலாம். ஏன் ஏஜ் பாருங்க, 35 வருஷம் வரைக்கும் எழுதலாம். ஓகே, நீ அதே மாதிரி தான் பிசி மாதிரி தான். அங்க நார்மலா சிவிலியன் பிசியா இருக்க போறீங்க, இங்க ஃபாரஸ்ட் பிசியா இருக்க போறீங்க. ஓகேங்களா, ஃபாரஸ்ட் வாட்சரை பொறுத்த வரைக்கும் பிசி மாதிரி தான் ஈக்குவல் இருக்க போது. ஏஜ் பொறுத்த வரைக்கும் ஓசில 21 இருந்து 30 வரைக்கும், பிசி எம்பிசி பிசிஎம் எஸ்சி எஸ்சி இடத்துல வந்து 21 இருந்து 35 வரைக்கும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எஸ்எஸ்எல்சி கம்ப்ளீட், ஓகே, முடிச்சிருக்கணும். 10th பாஸ் பண்ணியிருந்தா போதும். 10th பாஸ் பண்ணி 21 ஏஜ் இருந்தா போதும். அதான் சொல்லிட்டேன், பிசி லெவல் தான். ஓகே, ஹைட் சேம். ஓகே, அதே மாதிரி பிசிக்கல் டெஸ்ட் வந்து 1:3 ரேஷியோ. ஓகேங்களா, இதுதான் ஆக்சுவலா 3 வகையான டெஸ்ட். அப்போ எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபாரஸ்ட் வாட்சர் அதிகமான பேர் எல்லாருமே அப்ளை பண்ணக்கூடிய எலிஜிபிள். ஓகேங்களா, எல்லாருமே எழுதலாம். ஓகே, பிசி தான் எல்லாருமே எழுதுறான், ஆனா ஏஜ் ஒரு தடையா இருக்கும். ஆனா இங்க ஏஜ் ஒரு தடையே கிடையாது. ஓகே, எல்லாருமே எழுதலாம். அடுத்து ஒரு கட்டம் வந்துட்டுன்னா, இந்த +2ல சயின்ஸ் படிச்சவங்க மட்டும் அடுத்த கட்டமா இன்னொரு தடவை நம்ம ஒரு எக்ஸாம் மாதிரி எழுதலாம். ஏன்னா மொத்தம் சொல்லியிருக்கிறது 1100+ வேகன்சி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா, ஆனா இதுல எந்த எக்ஸாம்ல எவ்வளவு வேகன்சி கேட்க போறாங்கிறது தெரியாது. ஓகேங்களா, மேபி இதுல அதிகமா கேட்கலாம், மேபி இதுல அதிகமா கேட்கலாம். ஓகேங்களா, ஃபாரஸ்ட் எப்பவுமே ஒரு நார்மலா தான் வரும், அது ரொம்ப அதிகமா எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஓகே, ஒரு நார்மலா தான் வரும். ஓகேங்களா, இது அதிகமா கேட்கலாம். இப்போ எந்த இதுல எவ்வளவு வேகன்சி மேபி அது சொல்லிருக்காங்க, அதையும் தாண்டி 2000 வேகன்சி கொடுத்தா கூட ஆச்சரியப்பட கிடையாது. எது கொடுத்தாலும் நமக்கு எக்ஸாம் கண்டிப்பா இருக்கு, அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அப்போ கண்டிப்பா வரக்கூடிய வருஷத்துல நம்ம கண்டிப்பா TNFUSR இருந்து ஒரு தேர்வு இருக்க போது, அந்த தேர்வை நம்ம தைரியமா எதிர்கொள்ளலாம். ஓகே, ஏன்னா கஷ்டமான எக்ஸாம் எல்லாம் கிடையாது. எவ்வளவு படிக்கணும் தமிழே எக்ஸாம் இருக்குது. ஓகேங்களா, தமிழ் மீடியம் பசங்க வந்து சாதிக்கிறாங்க, இங்கிலீஷ்ல கிடையாது. ஓகே, நான் எக்ஸாம் பேட்டர்ன் எல்லாத்தையும் நான் அடுத்த வீடியோ சொல்றேன். ஓகே, அப்போ மொத்தம் இப்போதைக்கு நம்ம 3 வகையான எக்ஸாம் பார்த்திருக்கோம். ஓகேங்களா, இந்த ஃபாரஸ்ட் எக்ஸாம்ல இருந்து ஃபர்ஸ்ட் டிகிரி குவாலிஃபிகேஷன் ஒரு எக்ஸாம் பார்த்தோம். ஓகேங்களா, அடுத்து பாத்தீங்கன்னா +2 முடிச்சவங்க ஒரு எக்ஸாம் பார்த்தோம். அடுத்து பாத்தீங்கன்னா 10th முடிச்சவங்களுக்கு ஒரு எக்ஸாம் பார்த்தோம். அப்போ 3 வகையான எக்ஸாம் நம்ம கையில இருக்கு. ஓகே, டிகிரி முடிச்சிருங்க 3 வகையான எக்ஸாம், +2 டிகிரி முடிச்சா 2 வகையான எக்ஸாம் நம்ம கையில இருக்கு. ஓகேங்களா, 10th மட்டும் தான் சார் இருக்கு. ஓகே, +2 டிகிரி படிக்கல இருக்கட்டும், வச்சுக்கோ, அந்த வேகன்சி வச்சு நீ பாஸ் ஆகலாம். ஓகே, படிச்சு உள்ள வரலாம். ஓகே, உனக்கு தேவை வந்து பாத்துட்டீங்கன்னா எக்ஸாம் காலம் படிக்கணும், நீ எஃபர்ட் போடுறதா இருக்குது. ஓகே, பிசி தேர்வு தோத்தியா விட்டுரு, இந்த கதையை விட்டுரு, அடுத்த தேர்வு நம்ம படிக்கலாம். ஓகேங்களா, அப்ப அடுத்தடுத்த கண்டினியூ நம்மளுடைய சேனலை வாட்ச் பண்ணிட்டீங்க. அடுத்தடுத்த வீடியோக்களை நம்ம வேகன்சி சம்பந்தமா, அப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி, அதாவது போன தடவை எவ்வளவு வேகன்சி கேட்டிருக்காங்க, அந்த வேகன்சில உனக்கான வேகன்சி எவ்வளவு, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி, அதை பத்தின எக்ஸாம் பேட்டர்ன், மோட் ஆஃப் எக்ஸாம், அப்புறம் எக்ஸாம் சிலபஸ், ஸ்பிளிட் ஆஃப் கொஸ்டின்ஸ், எந்த யூனிட்ல இருந்து எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, இது எல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்த வீடியோவை நம்ம பார்க்கலாம். ஓகே, தொடர்ந்து நம்மளோட சேனலை வாட்ச் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.